வணக்கம் மக்களே, வெல்கம் டு த லீடர்ஷிப் சீரிஸ் டே 20. நம்ம கேங்கில் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். ஓவர் அட்ராசிட்டியாக இருப்பான், ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 5 பேர் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம்னு வச்சுக்கோங்க, ஆர் ஒரு டீ ஸ்டால். அப்போது அந்த ஒரே ஒருத்த மட்டும் அங்கே ஒரு பொண்ணு இருந்துட்டா போதும், என்ன பண்ணுவானா, மச்சான் உனக்கு என்ன வேணும், மச்சான் உனக்கு என்ன வேணும், மச்சான் உனக்கு என்ன வேணும், நாங்களே பார்த்துக்குறோம்டா. இருந்தாலும் அவர் கேட்பார், உனக்கு என்ன வேணும், நான் பார்த்துக்கிறேன், வாங்கடா. காசு இருமா நம்ம தான் கொடுக்க போகிறோம். ஆனால் அந்த ஒருத்தரை மட்டும் ஹைப்பர் ஆக்டிவ் பண்ணுவார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட ஒரு லீடர்ஷிப் இருக்கும். ஏன்னா அந்த ஒருத்தருக்கு நல்லா தெரியும், 5 பேர் போய் அவங்க கும்பலாக நிற்கிறத விட ஒருத்தர் என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு அந்த ஒருத்தர் ஆர்டர் சொல்லிட்டு அந்த ஒருத்தர் வாங்கி எடுத்து கொடுக்கறது மூலமா நம்மளோட 5 பேரோட டைமும் மிச்சம், ஆஸ் வெல் அஸ் டீம் மாஸ்டும் கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ 5 பேருக்குமே ஒன்று தான் வேணும், மில்க்கு, காஃபி, பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, சமோதர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே மாஸ்டர் கிட்ட போயிட்டு சொல்கிறப்போ அங்கே நிறைய பேர் நம்மளை விட நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அப்போ கன்ஃபியூஸாக இருக்கும். அங்கே ஒருத்தர் மட்டும் தான் நிற்கிறார் அப்படிங்கிறப்போ மாஸ்டர் 1-to-1 கம்யூனிகேட் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி தான் ஒரு ட்ரூ லீடர்ஷிப் பிகின்ஸ். அதை நீங்கள் சீன் வைக்கிறீங்களோ ஆர் அவர் ஓவர் பில்டப் பண்ணுறாரு வச்சுக்கோங்க, எது வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் அவர்கிட்ட தான் ஒரு ட்ரூ லீடர்ஷிப் இருக்குங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன். தேங்க்யூ.